வந்து ஜெயக்குமாரோட அந்த கடிதத்தில் வந்து நீங்கள் ஒரு 11 லட்சம் ரூபாய் தேர்தல் சம்பந்தமாக ரூபி மனோகரன் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காரு. அதற்காக தான் விசாரணைக்காக காவல்துறை அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது. நீங்கள் எதுக்காக திருநெல்வேலி வந்திருக்கீங்க? அது தொடர்பான விசாரணைக்காக தான் வந்திருக்கீங்களா? இன்று முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய மரணம் சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று அழைப்பாணை விடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் தேர்தல் நேரத்தில் அந்த 11 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்ததாகவும் அதை ரூபி மனோகரிடம் சென்று நீங்கள் வாங்கிக் கொள்வதாகவும் அவர் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் வந்து இருக்கு. அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காரு. தங்காபாலிடம் ஏண்டா அவர் வாங்க சொன்னார். ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கட்சி நண்பரிடத்தில் பணம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. குறிப்பாக ஜெயக்குமார் அவரிடத்தில் பணம் வாங்கி தேர்தல் நடத்த வேண்டிய அவசியத்தில் காங்கிரஸ் கட்சியும் இல்லை, நானும் இல்லை. ஒன்று, அந்த குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மையற்றது, பொய்யானது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். இல்லை, செலவு செய்த பணத்தை தான் அவர் செலவு செஞ்சுக்கிட்டு திரும்ப உங்களுக்கு வந்து ரூபி மனோகரன் அந்த பணத்தை கொடுப்பதாக உறுதியளித்தது நீங்கள் தான் சொல்லி அவர் கடிதத்தில் இருக்கிறது. அப்படிலாம் இல்லை, கடிதம் அப்படி இல்லை. நீங்க சொல்றது தப்பான விஷயம். உங்கள்கிட்டையும் எம்எல்ஏட்டையும் கொடுத்த பணத்தை வந்து மீட்கணும் எழுதப்பட்டிருக்கு. வழக்கு தொடுத்தாவது மீட்கப்படணும்னா அது வழக்கு தொடுக்கட்டும். காவல்துறை என்னிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அழைப்பாணை விடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பாணை ஏற்று இங்கே வந்திருக்கிறேன். ஒன்று, அவர்களை சந்தித்த பிறகு மீண்டும் உங்களிடத்தில் பேசுவேன். கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அரசியலில் முதல் பதவி கொடுத்தது நான் தான். அதை அவரே இங்கே பார்க்கிற போது பல பேரிடத்தில் எனக்கு அரசியல் வாழ்க்கை கொடுத்த தலைவர் என்று எல்லோரிடத்திலும் சொல்லியிருக்கிறார். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் தோழர்களும் தெரியும். ஒன்று. இரண்டு, இந்த கொலை அல்லது படுகொலை அல்லது தற்கொலை இது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயக்குமாருடைய மரணம் வருத்தத்துக்குரியது. அவருடைய குடும்பத்தாருக்கு என் சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பற்றி மேலும் எதுவும் என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. காவல்துறை மிக சிறப்பாக இந்த விஷயத்தில் செயல்பட்டு வருவதை நாங்கள் அறிகிறோம். காவல்துறை நிர்வாகிகள், அதிகாரிகள் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னையும் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஜெயக்குமார் சம்பவம் சம்பந்தமாக தீர்வையான விசாரணையை மேற்கொள்கிறார்கள் என்று பொருள்.